டிசம்பர் 2013 அரவுண்ட் 50 பேர்கிட்ட மொஹாலியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்காக கிடையாது. அவங்க லைஃப் ஃபுல்லா சேர்த்து வச்சிருந்த அவங்களோட சேவிங்ஸை ஏமாத்தின 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரினுக்கு அனுப்புறேன், கனடாக்கு பிஆர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் 50 பேரை ஏமாத்திருக்காங்க. இது 2013 நடந்த கேஸா இருக்கலாம். ஆனா இதே பேட்டர்ன் தான் இப்போ வரைக்கும் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா இந்த ஸ்கேம்லாம் எப்படி நடக்குது, நீங்களுமே ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இந்த ஸ்கேம் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அந்த கன்சல்டன்சி ட்ரூவான கன்சல்டன்சியா, உண்மையாவே அவங்களால வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விகாஸ் மல்கோத்ரா, ஸ்ரீராஜ் அப்படின்ற 2 பேரு மொஹாலில டைனமிக் இன்டர்நேஷனல் குரூப் அப்படின்ற பேர்ல ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்சியா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து ஒரு நார்மல் லுக்கிங் ஆஃபீஸ் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பேருமே பாத்தீங்கன்னா நம்ம சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட பிளான் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். எங்களுக்கு காசை பே பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வாங்கி தரோம், அப்படி இல்லைன்னா கனடாக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்குறதுக்கான ஒரு ரூட்டை நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்ட்டு. இதை நம்பி அரௌண்ட் 50 பேர்கிட்ட ஒருத்தரும் 1,25,000 இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு பே பண்ணிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் கிட்ட. இது வந்து அவங்க கையில இருந்த காசு கிடையாது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாதாரண மக்கள். அந்த 1.5 லட்சம் அப்படின்றதே அவங்களோட சேவிங்ஸா இருக்கட்டும், இல்ல கோல்டை வந்து அடகு வச்சு வந்த காசா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லோன் எடுத்த காசு. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் ஃபாரின்ல, கனடாக்கு நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்சில போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பே பண்ணவங்க தான் இவங்க எல்லாருமே. இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏமாந்த அந்த 50 பேரோட நம்பரை பார்க்காதீங்க, அவங்க எந்த மாதிரி ஏமாத்தினாங்க அப்படின்ற அந்த மெத்தடை பாருங்க. ரீசன் என்னன்னா, அவங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்களோ இப்போ வரைக்கும் அதே மெத்தட் தான் நம்மளை சுத்தி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நீங்க எங்க வந்து இமிகிரேஷன் ஸ்கேம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டாலும் இதே மெத்தட் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே ஏமாந்த 50 பேர்கிட்டயும் மொத்தமா காசை முன்னாடியே வாங்கல. காசை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டேஜா வாங்கியிருக்காங்க. முதல் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க, அப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க, அப்புறம் ஜாப் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு இவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசை கேட்கவும் பிளஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனோடனே காசை கேட்கறாங்க அப்படின்னோடனே மக்கள் எல்லாருமே நம்பிட்டாங்க. இது வந்து உண்மையான கன்சல்டன்சி தான் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுலயும் நிறைய பேருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜாப் ஆஃபர் லெட்டரையுமே கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபர் லெட்டரை பார்க்கும்போது ஒரிஜினல் ஸ்டாம்ப், ஒரிஜினல் லோகோ இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்குமே எந்த சந்தேகமுமே வரல. ஓகே, நமக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாள்ல எப்படியாவது நான் ஃபாரினுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசாகி எல்லாருக்குமே இதோட உண்மை தெரிய வந்திருக்கு. தி வைடர் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஒரே ஒரு தடவை மட்டுமே நடக்கல. இந்த கேஸ் நடந்த அதே டைம்ல மொஹாலில இன்னொரு கேஸும் இதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2012 2 எஜுகேஷனல் கன்சல்டன்சி, ஒன்னு வேர்ல்ட் ட்ரெக், 2வது கிரியேட்டிவ் பிளேஸ்மெண்ட். இந்த 2 கன்சல்டன்சியுமே ஓபன் ஆனது பாத்தீங்கன்னா 2012 கனடாக்கு ஒர்க் பெர்மிட் ஜாப்ஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லி ஒருத்தர்கிட்டையும் பல லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. கரெக்டா அடுத்த வருஷமே ஒரே வருஷத்துக்குள்ள 2013 பிப்ரவரி மாசம் இந்த கன்சல்டன்சியை மூடிட்டு அந்த ஆட்கள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தெரிய வந்தது, இந்த 2 கன்சல்டன்சில இருந்து மட்டும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அப்ப மட்டுமே 69 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 85 கேஸ் ஃபைல் ஆகாமையே இருந்திருக்கு. சோ இதுல பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பேர் தான் வேற, ஆனா மெத்தட் சேம் மெத்தட். ஒரு ஸ்டேஜா எங்களுக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஜாப் ஆஃபர் வாங்கி தரோம், இல்லனா கனடியன் பிஆர் வாங்கி தரோம். அப்படியே டவுட் வர மாதிரி இருந்தா ஒரு லெட்டரை வந்து அவங்களே ரெடி பண்ணி நமக்கு கொடுத்து நம்மள நம்ப வைக்கிறது. இதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன எந்த நம்பருமே அந்த ஏமாந்தவங்களோட மன நிலைமையை வந்து அவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஒருத்தருமே கடனை வாங்கி லோனை போட்டு இல்லனா நகையை வச்சு இவங்களுக்கு காசை கட்டிட்டு தன்னோட சொந்தக்காரங்க, நான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஃபாரினுக்கு போயிடுவேன், நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்றது மட்டும் இல்லாம அதுல இருந்து அவங்க திரும்பி ஒரு நார்மல் லைஃப்க்கு வரதுக்கு பல வருஷம் ஆயிடுது. பிளஸ் அந்த கடன்ல நிறைய பேரு தப்பான முடிவே எடுத்துடுறாங்க. சரி, இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து உங்களை நீங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், யாராலையுமே எந்த ஒரு கன்சல்டன்சியாலையுமே இல்ல எந்த ஒரு ஏஜென்டாலையுமே உங்களுக்கு விசாவை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அது அந்த கண்ட்ரியோட இமிகிரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விசாவை கன்ஃபார்ம் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு கன்சல்டன்சி வந்து எனக்கு நீ காசு கொடு, நான் உனக்கு 100% விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலே அதுவே வந்து ஒரு ரெட் ஃபிளாக் தான். இன்டர்வியூ இல்லாம உங்களை எந்த கண்ட்ரியுமே வேலைக்கு எடுக்காது. அப்படியே வேலைக்கு எடுத்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி யாராவது உங்ககிட்ட நீங்க எனக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பணம் கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படியே அவங்க கேட்கறது உண்மையா உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஸ்டேஜும் என்ன ஸ்டேஜ்
ஸ்டேஜ், எதுக்காக காசு அப்படின்றத கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜாப் லெட்டரே, ஆஃபர் லெட்டரே கொடுத்து இதுதான் உன்னோட ஆஃபர் லெட்டர் அப்படின்னாலுமே நீங்க செக் பண்ணுங்க அது எந்த இமிகிரேஷன், எந்த கண்ட்ரி. கனடானா கனடா இமிகிரேஷன் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணுங்க இந்த கன்சல்டன்சி ரெஜிஸ்டர்டு கன்சல்டன்சியா, இந்த வீசா வந்து லெஜிட்டான வீசாவா அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நீங்க செக் பண்ணிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எந்த கன்சல்டன்சியை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட வேலிடான லைசன்ஸ் இருக்கான்றதை நீங்க செக் பண்ணுங்க. ஒரு கன்சல்டன்சியுமே, அதாவது லைசன்ஸ்டு கன்சல்டன்சி எல்லாமே ஒரு கண்ட்ரியோட இமிகிரேஷன் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை செக் பண்ணீங்கனாலே அவங்க ஒரு வேலிடான கன்சல்டன்சியா, அவங்கள நம்பலாமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கேஸ்ல 50 பேர், இன்னொரு கேஸ்ல 69 பேர், இன்னும் பல கேஸ் நமக்கு தெரியாமையே இருக்கு. நீங்க பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க எதுக்காக நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே செக் பண்ணுங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா 2026 மொஹாலில கோர்ட் வந்து ஒரு கப்பல் மேல ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களோட நெய்பர் கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. கனடாக்கு நாங்க உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கி தரோம், இமிகிரேஷன்ல எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் தான் ஒர்க் பண்றாங்க, ஸோ எங்களால் புஷ் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு. இப்போ நடந்திருக்கு சேம் மெத்தட். ஏன்னா இந்த கப்பலுமே மொத்தமாக காசை கொடுக்கல, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் காசை கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2012 2013 மட்டும் நடக்கல, இப்போ 2026 நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.